என் தமிழ் மக்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால் வான்கோழி பண்ணைகள். அதாவது வான்கோழி இறைச்சியை நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். எதுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம் என்றால் வான்கோழி இறைச்சியில் அவ்வளோ மருந்து இருக்கிறது, அவ்வளோ மகத்துவம் இருக்குது. இப்போ நீங்களே பார்ப்பீங்க, இங்கே பாருங்கள், வான்கோழிகளை பாருங்கள், எல்லாமே 30 ஏக்கரில் இது ஃபுல்லாக மூலிகைகளையும் மருந்துகளையும் கடவுளால் உண்டாக்கப்பட்ட புல்லுகளையும் மூலிகைகளையும் மேய்ந்து கொண்டு இருக்கிறது. அப்படி என்றால் இதோட இறைச்சியில் எவ்வளவு மருந்து இருக்கும், எவ்வளவு மகத்துவம் இருக்கும் என்பதை தான் நம்ம இந்த ஐயாவோட வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஐயா தான் இந்த வான்கோழி பண்ணையை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. நாங்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்கோம்னா வான்கோழி ஃப்ரான்ச்சைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், குஞ்சுகளை சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அது நிமித்தம் திருநெல்வேலி ஃபுல்லாக இவங்க எல்லாரும் வான்கோழிகளை வளர்த்துட்டு இருக்காங்க. நிறைய பண்ணைகள் இருக்கு. நம்ம அதெல்லாம் வரப்போகிற ஒவ்வொரு வீடியோல நம்ம பார்க்க போகிறோம். எதற்காக நம்ம இதை பண்ணி கொண்டு இருக்கிறோம் என்றால், அதாவது மக்கள் ஐயா ஒரு நல்ல உணவை சாப்பிடணும். ஏன்னா எங்க பார்த்தாலும் ஐயா நோய்கள், உண்மையில அது ரொம்ப மோசமானது. எங்க அம்மா கூட கேன்சர்ல தான் இறந்தாங்க. கேன்சர்லாம் பார்க்கும்போது எத்தனையோ மருத்துவமனைகள்ல நீங்களே பார்த்தீங்கன்னா நம்மளாம் கடவுள் கிருபையினால தான் இருக்கும். இதனால எதனா நோய்கள் வருதுன்னா எல்லாம் தரமற்ற உணவுகளும் தரமற்றதை சாப்பிட்டு வந்தது நிமித்தத்தோட விளைவு தான் இப்போ இவ்வளவு ஹாஸ்பிட்டல் பெருகிட்டு இவ்வளவு நோயாளிகள் பெருகிட்டாங்க. இந்த நோய்களை ஒழிக்கணும். இந்த தமிழ்நாடை ஒரு ஆரோக்கியமான தமிழ்நாடாக உருவாக்க வேண்டும். அந்த ஒரே நல்ல எண்ணத்தோட தான் இந்த ஐயா பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்ககிட்ட இருந்து குஞ்சுகளை வாங்கி இவரும் பண்றாரு. நிறைய பேர் பண்ணி கொண்டு இருக்காங்க. எதற்காக நாங்க இதை பண்றோம்னா, அதாவது வான்கோழி இறைச்சியில் ஒரு கோழியில நீங்க வெட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட 6 கிலோ இருக்கும். அப்படித்தானே ஐயா? ஆமாங்க. ஒரு கோழி வளர்த்தோம்னா 6 கிலோ, அது 6 கிலோ வந்துடும். 6 கிலோ வெட்டினா இறைச்சி மட்டும் எவ்வளவு இருக்கும் ஐயா? இறைச்சி மட்டும் 3.5 இருந்து 3.25 வரைக்கும் கிட்டத்தட்ட 4 கிலோ வந்துடும். அப்படின்னா இது ஒரு கோழில இருந்து 4 கிலோ இறைச்சி கிடைக்கும் போது இதை நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா பரப்பலாம்ல ஐயா? பரப்பலாம். ஏன்னா இது பிராய்லர் கோழி ஊசி மருந்து மெடிசன் இதுலயே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. நம்ம வழக்குல வான்கோழி இருக்கிற மூலிகைகள், மரம் செடியில உள்ள கொடிகள், இலைகள் இதை தின்னு மூலிகையா சாப்பிட்டு வளர்ந்துகிட்டு இருக்கு. இது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது. ஆரோக்கியத்தை கொடுக்கறதுனால சீக்கு வராது, யாருக்கும் எந்த கெடுதலும் வராது. அப்படியே அதே வாரம் ஒரு தடையோ மாசத்துக்கு 2 தடையோ சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடம்புல உள்ள சீக்கு குறையும். எந்த வியாதியா இருந்தாலும் குறையும். ஏன்னா இது எல்லாமே மூலிகை தான் சாப்பிடுது. நம்மள இப்ப சித்த வைத்தியத்துக்கு போனா மூலிகை தான், அதை வச்சுதான் அவங்க டாக்டரு. அதே மாதிரிதான் நாங்களும் இதுக்கு மூலிகையா கொடுத்து வளர்த்து மக்களை நல்லா வழிபடுத்துறதுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது நான் இப்போ தமிழ் மக்களுக்கு ஒரு ரகசியத்தையும் நான் சொல்ல போறேன். அதாவது இந்த வான்கோழி இறைச்சி நம்ம சாப்பிடும் போது கிழவனை குமரனா மாத்திரும் ஐயா. குமரனா மாத்திரம், அப்படிதானே ஐயா? ஆமா, அப்படி இருக்கும். இப்ப ஐயா இன்னும் இதுல பார்க்க கூட கொஞ்சம் கிழவ மாதிரி இருக்காரு. ஆனா இப்ப இப்ப இருந்து ஒரு வான்கோழி சாப்பிட்டு இருக்காரு. இவருடைய சாட்சி தான் இது. இவர் இதை சாப்பிட இப்ப ரொம்ப ஆரோக்கியமாயிட்டாரு. இப்போ ஐயாவுக்கு வயசு கிட்டத்தட்ட 60 மேல இருக்கும். ஆமா. ஆனா இப்ப ஐயா பாருங்க, ஓடனாலும் அங்க ஓடுவாரு. ஐயாவை பார்த்தா நீங்க சொல்லுவீங்களா 60 வயசு மாதிரியா இருக்கு? ஐயாவை பார்த்தா இப்ப 30 வயசு. நான் ஓடுறதோட ஐயா ஸ்பீடா ஓடுவாரு. காரணம் என்னன்னா இவர் வான்கோழி இறைச்சிகள் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற நிமித்தம், அதாவது ஆண்மை பலத்தை அதிகரிக்கும். அதை நீங்க இன்றைக்கு சோதித்து பாருங்க. ஒரு ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி உடம்பு சுறுசுறுப்பாவே இருக்கும். ஆமா. இப்ப காலையில 6 மணிக்கு நான் வேலைக்கு வரேன். 6 மணிக்கு வந்தேன்னா 7, 7:30 வரைக்கும் இங்கதான் வேலை செய்யறேன். ஆமா. அப்படியே இருக்கும்போது எனக்கு டயர்ட்னஸ் கிடையாது. என்ன இந்த இதுல ஒரு உற்சாகமா, அதாவது எனர்ஜி. அப்படிதானே? வாரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சாப்பிட்டாலே போதும். வாரத்துக்கு தேவையான எனர்ஜியை இது கொடுத்துரும். நீ இந்த ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு என்னென்ன வேலை செய்யணும், எவ்வளவு எனர்ஜி இருக்குதோ அது அந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது அந்த எனர்ஜி கொடுத்துரும். எவ்வளவு வயசான ஆட்கள்னாலும் சரி, நீங்க உங்களுக்கு அந்த ஆண்மை பவர் அதிகரிக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. அவ்வளவு பெரிய மகத்துவம் இந்த வான்கோழி இறைச்சிக்கு இருக்குது. அதனாலதான் நாங்க இதை தமிழ்நாடு ஃபுல்லா எப்படியாவது இந்த இறைச்சியை கொண்டு போகணும். இல்ல தமிழ்நாடோட சிஎம்க்கும் ஸ்டாலின் கூட இது தெரியணும். இந்த இறைச்சியை நம்மளுடைய பாரம்பரிய இறைச்சியா மாத்தி இந்த பிராய்லர் கோழிகளை எல்லாம் பேன் பண்ணப்பட வேண்டும். அதெல்லாம் தடை செய்யப்பட வேண்டும். என்றால் இப்போ பிராய்லர் கோழி எதற்காக பண்ணி கொண்டு இருக்கிறாங்கன்னா, இத்தனை தமிழ்நாட்டில் இருக்க இத்தனை மக்களுக்கும் உணவை சப்ளை பண்ண முடியாதுங்கிறதுனாலதான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது ரொம்ப நோயை உண்டு பண்ணி கொண்டு இருக்குது. அது எல்லாம் உங்களுக்கே தெரியும். ஏன்னா அது 40 நாள்ல வளருது. 45 நாள்ல வான்கோழி எவ்வளவு சைஸா இருக்கும்? இவ்வளவுதான் இருக்கும். இவ்வளவு பெருசு இருக்கும். அப்படின்னா அது பிராய்லர் கோழி அது கோழியே முதல்ல கிடையாது, அது குஞ்சு. அப்படின்னா நீங்க குஞ்சு தான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்க. குஞ்சு தான் நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்படின்னா நீங்க குஞ்சு சாப்பிடும்போது அது எவ்வளவு பெரிய ஒரு நோயை உண்டு பண்ணுங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழக மக்களும் உணர்ந்து கொண்டு தமிழக அரசாங்கமும் இதை
ஒரு நடைமுறை கொண்டு வர வேண்டும். ஏன்னா இது தமிழ்நாட்டோட மக்கள் நலத்துக்காக தான் நாங்கள் பேசிக் கொண்டு இருக்கோம். தமிழக அரசு இதை எத்தனையோ இடத்துல வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை வச்சு, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸை வச்சு பண்ணி கொண்டு இருக்காங்க. அவங்க இந்த வான்கோழி இறைச்சியை தமிழக மக்களுக்கு ஃபுல்லாக கொடுக்கறதுக்கு ஒரு வழிமுறையை உண்டு பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டிலோட மக்கள் நோய் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நேராக அதோட அவுட்புட் உடனே தெரியுமையா, ஆமா உடனே தெரிஞ்சிடும். ஹாஸ்பிட்டல்ல இதுல வந்து உடனே குறைஞ்சிரும். இதை முதல்ல தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வந்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழக மக்கள் வந்து இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் கண்டிப்பாக சொல்லுவேன், நானும் சொல்லுவேன், ஐயாவும் சொல்லுவோம், அதாவது வான்கோழி இறைச்சி மூலமா தமிழ்நாட்டு மக்களுடைய தேவைகளை சந்திக்க முடியுமா முடியாதா? ஏன்னா ஒரு கோழி 4 கிலோ கூட கிடைக்கும் வெறும் 6 மாசத்துல. அப்படின்னா ஒவ்வொரு பண்ணையாளர்களும் வான்கோழியை ஒரு 500 வான்கோழி, இப்ப நான் 30 ஏக்கர் இருக்குன்னா 1000 2000 வான்கோழிகளை போடலாம். இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் போட்டிருந்தேன்னா அழகா தமிழக மக்களுக்கு நல்ல உணவு கொடுத்துட்டு போயிடலாம் ஐயா. அப்படிதானே ஐயா? ஆமா, பிராய்லர் கொடுக்கறத விட இது நல்ல உடம்புக்கு சத்து, ஆரோக்கியமானது. இதை சாப்பிடுறது உடம்புக்கு எப்பயுமே கெடுதல் வராது. ஆமா, ஹாஸ்பிட்டல் செலவு குறையும். ஆமா. அப்படின்னா நீங்க விலையும் குறையாவும் கொடுத்துடலாம், மக்களுக்கும் நல்ல உணவு கிடைச்சிரும். ஆனா வான்கோழி இறைச்சியை சாப்பிட்டா 80 வயசுலயும் குமரனா இருப்பாங்க. இப்ப ஐயாவே இதுக்கு ஒரு சாட்சி. 80 வயசு ஐயா தாடி வச்சிருக்கனால நீங்க வந்து ஐயாவை தாத்தா மாதிரி தெரியுது. ஐயா இப்ப சேவ் பண்றாரு. ஐயா 60 வயசு. ஐயா கூட வந்து ஓடுங்க பாப்போம். ஒருத்தரும் ஐயா வந்து பிடிக்க முடியாது. ஐயா காலையில வேலை இந்த வெயில நின்று வேலை செஞ்சாருன்னா சாயங்காலம் வரைக்கும் வெயில குனிஞ்சுக்கிட்டே தான் நிப்பாரு. எனக்கு டயர்னஸே வர்றது இல்ல. ஏன்னா நான் வாரம் வாரம் எப்படியும் 2 கிலோ எங்க வீட்டுக்கு எடுப்போம். ஆமா, கட் பண்ணி வீட்டுல கொடுத்துருவோம். அது நமக்கு எப்படியும் ஒரு 250 கிராம் சாப்பிட்டாலே போதும். அந்த அளவுக்கு நமக்கும் கொடுத்துருவாங்க. சாப்பிட்டுட்டு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படி சாப்பிட்டதுலயே எனக்கு உடம்பு இப்படி இருக்கு. இன்னும் சுறுசுறுப்பா இருக்கேன். எந்த வேலை சொன்னாலும் செய்வேன். இந்த பண்ணையையும் பாத்துக்கிறேன். அது இல்லாம சைட்ல வேற வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கேன். எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கேன். ஏன்னா இந்த வயசுல என்னால செய்ய முடியுதுன்னா அதுக்கு காரணம் இந்த ஸ்டெமினா கொடுக்குற இறைச்சி தான். ஆனா இது வந்து ஆண்மைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மகத்துவமான இறைச்சி இவங்கிட்ட உண்டு. ஆமா, வான்கோழி கிட்ட உண்டு. அதுல சின்ன பிள்ளைகளுக்கு வந்து சின்ன வயசுல எந்த இறைச்சியை உட்கொள்றாங்களோ அதுதான் அவங்களுக்கு வந்து 80 வயசு வரைக்கும் இருக்கும். அது தெரியாம இப்பவுமே எல்லாருமே வந்து பிராய்லர் கோழியை சின்ன பிள்ளைகளுக்கு போய் கொடுத்துட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளை அதை தான் விரும்பி சாப்பிடுதுன்னு வேற சொல்றாங்க நிறைய பேர். அப்படி சின்ன பிள்ளைங்களுக்கு அதை குடிக்கும்போது அதோட விளைவு தெரியாம அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க இப்படி சின்ன வயசுலயே அவங்க பிராய்லர் கோழி சாப்பிட்டு வரனால 30 வயசுலயே அவங்க கிழவனாயிருவாங்க. 30-35 வயசு தான் மினிமம் கிழவனாயிருவாங்க. ஆனா சின்ன வயசுல எது சாப்பிடுறாங்களோ அதுதான் அவங்களுக்கு ஆரோக்கியத்தை 80 வயசு வரைக்கும் குடிக்கும். அப்புறம் இந்த சின்ன வயசுல இந்த வான்கோழி இறைச்சிகளை வந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு 80 வயசு ஆனாலும் அவங்க குமரனா இருப்பாங்க. அதை இந்த தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பெற்றோர்களும் முதல்ல புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த விஷயம் தெரியாம சின்ன பிள்ளைகளுக்கு போய் பிராய்லர் கோழி முட்டையும் பிராய்லர் கோழியும் கொடுத்துக்கொண்டு சின்ன பிள்ளைகளே அவங்களை வீக் ஆக்கிடுறாங்க. அவங்க உடம்பு வீக் ஆகும்போது அவங்களுக்கு சிந்தனை திறன் குறைஞ்சிரும். அது நிமித்தம் அவங்க திங்க் பண்ண முடியாது, படிக்க முடியாது. எவ்வளவு விஷயத்த வந்து பெற்றோர்களே கெடுத்து கொண்டு இருக்காங்க ஐயா. அப்படிதானே ஐயா? ஆமா, உண்மைதான். அதாவது சின்ன வயசுல பிராய்லர் சாப்பிடுறது பிள்ளைங்க சாப்பிடுதான் ஆசை, விரும்பி சாப்பிடுதுன்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க பிள்ளைங்க ஆசைப்பட்டதை செய்யணும்னு நினைச்சு செய்றீங்க, அதையே திருத்தி செய்யுங்க. இந்த மாதிரி சத்தான நல்ல உணவை கொடுங்க. ஏன்னா கறி எடுத்து சத்தான பொருளை திங்க வச்சு பிள்ளைங்களுக்கு டேஸ்ட்டை காட்டுங்க. கூட இது 200 ரூபாயோ 300 ரூபாயோ அது கொடுக்கறதுனால என்ன, நீங்க அப்படி கொடுக்கலன்னா அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய் நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கு கூட இது 300 ரூபாய் கொடுத்து சாப்பிட்டு போயிட வேண்டியதானே. அது ஹாஸ்பிட்டல் செலவு குறைக்கும். நம்ம பிள்ளைங்க ஸ்ட்ரென்த்தா இருப்பாங்க, நல்ல எனர்ஜி இருக்கும், பிரெயின் நல்லா வேலை செய்யும், சந்ததியே ஆசீர்வதிக்கப்படும். ஆமா, அதுதானே ஐயா நம்ம எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஐயா நீங்க எதுக்கு வேலை செய்றீங்க? உங்க சந்ததி ஆரோக்கியமா இருக்கணும் தான் நீங்க வேலை செய்றீங்க. அப்புறம் உங்க சந்ததிக்கு நீங்க நல்ல உணவை கொடுத்தாதானே அவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க. அப்படித்தானே உங்க சந்ததி வந்து பெருகும். அதுக்காக தானே நான் அதை யோசிச்சு தானே இந்த பண்ணையை வச்சிருக்கேன் என் குடும்பத்துக்காக. நீங்க சரியா பண்றீங்க. இதை வந்து தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே பண்ணணும். ஃபார்ம்ஸ் வச்சிருக்காங்க அத்தனை பேரும் எங்க கிட்ட பிரான்ச்சைஸ் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். குஞ்சுகளை வந்து நாங்க சப்ளை பண்றோம். இப்போ என் ஃப்ரெண்டு தான் கிருஷ்ணகிரிலையும் வச்சிருக்காங்க. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் வச்சிருக்கோம். இப்போ குஞ்சுகள் நாங்கள் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். யார் யார் ஃபார்ம் வச்சிருக்கீங்களோ அவங்களாம் நீங்கள் எங்கிட்ட இருந்து எல்லா தரமான குஞ்சுகளையும் பெற்றுக்கொள்ளலாம். அப்படிதானே ஐயா? 1 மாச குஞ்சு பெற்றுக்கொள்ளலாம், இல்ல பிறந்த குஞ்சு பெற்றுக்கொள்ளலாம், இல்ல 2 மாச குஞ்சை பெற்றுக்கலாம், இல்ல 3 மாச குஞ்சை பெற்றுக்கலாம், 4 மாச குஞ்சை கூட பெற்றுக்கொள்ளலாம். உங்களால நீங்க 6 மாசம் வரைக்கும் நல்லா இந்த இயற்கை சூழல்ல வளர்க்கணும். மூலிகைகள் உள்ள அடைச்சு போட்டு வளர்க்க கூடாது. அடைச்சு போட்டு வளர்த்தா அது சக்தி கிடையாது. அடைச்சு போட்டு வளர்த்தனா அது வந்து குரோயரையும் அந்த இதையும் சாப்பிட்டு அதை மெடிசன், அதை மருத்துவ குணத்தை வந்து அந்த இறைச்சி வந்து இழந்துரும். இப்ப நீங்க பாத்திருப்பீங்க அந்த வீடியோல எப்படி பாருங்க, 30 ஏக்கரையும் இது மேயுது. அவ்வளவு புல்லையும் அவ்வளவு பூச்சிகளையும் எல்லா கடவுளால படைக்கப்பட்ட மூலிகை புல்லுகளையும்
சாப்பிட்டு வரும்போதுதான் அந்த இறைச்சியில் வந்து அந்த ஆண்மை அந்த மருந்து வந்து அந்த இறைச்சியில வந்து மருத்துவ குணம் அதுல இருக்கும். ஏன்னா எதை அது உட்கொள்ளுதோ அதோட எஃபெக்ட் தானே இறைச்சியில இருக்கும். அதான் மருத்துவ குணம் நிறைந்தது. ஆமா எதை இன்புட்டா இருக்காங்களோ அதானே அவுட்புட்டா இருக்கும். ஆமா நமக்கு பெட்ரோல் போட்டோம்னா பெட்ரோலோட போக தானே சைனஸ்ல வரப்போகுது. மண்ணெண்ணெய் ஊத்தினா மண்ணெண்ணெயோட போக தான் வரப்போகுது. அதே மாதிரிதான் அது எதை உட்கொள்ளுதோ அதோட அவுட்புட் தான் இறைச்சியில இருக்கும். அதனால வெளியே மேய்ச்சல்ல வளர்க்கணும். எங்ககிட்ட வாங்க எல்லாருக்குமே நாங்க அதை தான் வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஃபுல்லா எல்லாருமே 10 ஏக்கர் 20 ஏக்கர் வச்சுட்டு இருக்கோங்க. ஃபுல்லா வெளி மேய்ச்சல்ல இதை வளர்த்து இதை வந்து கொடுக்கணும். கொடுக்குறோம், அவங்களுக்கும் லாபமா இருக்கும், வாங்குற தமிழக மக்களுக்கும் லாபமா இருக்கும். அதனால இதை தமிழ்நாடு அரசாங்கமும் இதை வந்து ஒரு இதாக எடுத்து பிராய்லர் கோழிகள் நிறைய எதை தடை பண்ணணுமோ எல்லாவற்றையும் தடை பண்ணி ஒரு நல்ல உணவை மக்களுக்கு கொடுத்து ஒரு நோய் இல்லாத தமிழகத்தையும் தமிழ்நாட்டையும் கண்டிப்பாக உண்டாக்க வேண்டும். ஆமா, மக்களை ஆரோக்கியமா வச்சுக்க வேண்டியது அரசாங்கத்தோட பொறுப்பு. மக்கள் ஆரோக்கியமா இருந்தாதான் அரசாங்கம் நல்லா இருக்கும். ஆமா சரி, நமக்கு இந்த மாதிரி நல்லது செஞ்சிருக்காங்க. ஏன்னா ஐயா தமிழ்நாட்டுல இப்ப இடம் இல்லைன்னா சரிங்களா? தமிழ்நாட்டுல எத்தனை ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு இடம் இருக்குங்க? இடத்துக்கு பஞ்சம் இல்ல இல்ல. எங்க தோட்டத்தை தாண்டி போனீங்கன்னா மக்கள் இடம் வந்து சும்மா கிடக்கு தெரியுமா? எவ்வளவு புல்லுகள், மழை பெஞ்சு கடவுள் வந்து மழையை கொடுத்து புல்லுகளை கொடுத்துட்டு இருக்காரு. அவ்வளவு இடம் சும்மா இருக்கு. புல்லுக்கு நம்ம அவ்வளவு இடத்தையும் தமிழ்நாட்டுல உள்ள அவ்வளவு இடத்தையும் ஒரு உணவு பொருளா மாத்தினா அது நிமித்தம் எவ்வளவு மக்கள் ஆரோக்கியமா வருவாங்க. ஏன்னா இப்ப 10 ஏக்கரா ஒவ்வொருத்தர வச்சு வான்கோழிகளை வளர்த்து எல்லா புல்லுகளையும் சாப்பிட்டு அதை வந்து கொடுக்கும்போது அது மக்கள் எவ்வளவு ஆசீர்வாதமா அடைவாங்க. நம்மகிட்ட இடம் இல்லையா? பிராய்லர் கோழி போய் கொடுத்துட்டு இருக்கீங்க. இடம் இருக்கு. இடம் இல்லாதவன் இப்போ ஏதாவது கொஞ்சோண்டு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கானா அவன் வந்து வேற வழியே இல்லை, சுத்தி நெருக்கிட்டு இருக்காங்க, பிராய்லர் கோழி சாப்பிடலாம். நமக்கு தான் எவ்வளவு இடம் இருக்கு. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஐயா? எந்த வளம் இல்லை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படியே சொல்லிட்டாங்க. ஆமா, ஆனா நம்ம தான் புரிஞ்சுக்கல. ஆமா, இப்ப அந்த இடம் ஃபுல்லாவே நம்ம உரம் போட்டு வளர்க்கல. ஆமா, அதான் சொல்றேன். முக்கியமா ரசாயனம் கிடையாது. இது கடவுளே ரசாயனம் கிடையாது. அப்படின்னா கோழிக்கு எப்படி ரசாயனம் உடம்புல சேராது. இயற்கை. ஆமா, இயற்கை கொடுத்த புல் மட்டும்தான். நம்ம இந்த புல்ல பாருங்க, இதெல்லாம் மனுஷன் படைச்சுதா? இந்த புல்ல மனுஷன் படைச்சது. இயற்கை. மனுஷன் படைக்காது, இது கடவுள் படைச்சது. நாங்களும் உரம் போடுறது கிடையாது, எந்த கெமிக்கலும் கிடையாது, தானா முளைக்கிறது. ஆமா, இயற்கையா முளைச்சு வர்றது. அதை திங்கிறது தான் நம்ம வான்கோழிகள். ஆமா ஆமா. பிராய்லர் கோழி இதெல்லாம் மோந்து கூட பார்க்காது. ஆமா, ஏன்னா அதுக்கு பிடிச்சது பிராய்லர் கோழியோட ஜீனே முதல்ல ஹைபிரிட் தான். அது சாப்பிடுறதும் ஹைபிரிட் தான் சாப்பிடுது. ஆமா, அப்படின்னா அதை சாப்பிட நீங்க எப்படி ஆவீங்க? நீங்களும் அதை மாதிரிதான் ஆவீங்க. அதால ஊந்து நடக்க முடியுதா? ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கு. நீங்களும் அதே மாதிரி 45 நாள்ல 2.5 கிலோ வருது, 2.5 கிலோ வருதுன்னா எப்படி வர்றாங்க? எல்லாம் கெமிக்கல், எல்லாம் ஊசி போட்டு தான் வருது. இதுக்கு மாற்றுக்கிறதே கிடையாதுயா. ஏன்னா நம்ம பிராய்லர் எல்லாருக்குமே தெரியும். மக்கள் எல்லாருக்குமே இந்த உண்மை தெரியும். அது இல்லையா, நிறைய டாக்டர்ஸ் வந்து அதுக்குன்னு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. ஆமா, அப்படி பண்ணி எப்படி ஏமாத்தல. நம்ம தான் கண் கூட பாத்துட்டு இருக்கோம். எத்தனை பிராய்லர் கோழி பண்ண இங்க பக்கத்தே 2 இருக்கு, எத்தனையோ இருக்கு. எல்லாத்தையும் ஊசி போடல, இல்ல மருந்து தரணும் அவங்களால சொல்ல முடியுமா? என் ஃப்ரெண்டே பிராய்லர் கோழி பண்ண தான் வச்சிருக்காரு. அவர் தான் அவ்வளோத்தையும் எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னென்ன நாங்க போடுறோம் அவ்வளவு மெடிசன் டீடைல்ஸ் எனக்கு அனுப்பிட்டாரு. அதனால மீடியால சொல்லிட்டாங்க, அவர் டாக்டர் சொல்லிட்டாரு, இவர் சொல்லிட்டாருன்னா டாக்டர் என்ன கடவுளா? விளம்பரத்திலே ஒண்ணு போடுவாங்க தெரியுமா? ஆமா ஆமா. இந்த சேனலில் ஒளிபரப்பாகும் விளம்பரங்கள் அனைத்திற்கும் நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்னு போட்டுட்டுதான் இதை போடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல சொல்றது எல்லாம் போய். ஆமா ஆமா, கமர்ஷியல். அவங்க லாபத்துக்காக அவங்க சொல்றாங்க. அவங்க ஏமாறுறது அது உங்க கையில தான் இருக்கு. என்னையா? அதான் உண்மை. நம்ம சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு. அதனால தமிழக மக்களே திருந்துங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கள். வருங்கால சந்ததியை வளமாக வாழ செய்ய வான்கோழி அவசியம். ஏன்னா நீங்க இப்போ இதை உட்கொள்ள ஆரம்பிச்சிட்டாலே உங்க உடம்புல இருக்கிற இந்த வேண்டாத கழிவுகள், மலச்சிக்கல் கழிவுகள், இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரிலீஸ் ஆகி வெளியே போக ஆரம்பிச்சிடும். அதை புரிஞ்சு கொண்டு இன்றையில இருந்து நீங்க மனம் திரும்புங்க. நீங்க இதை சாப்பிடாம இருந்து எதுக்கே உலகத்துல வாழ்றோம்? இல்ல, நமக்கு முதல்ல உலகத்துல வாழ்றதுக்கு என்ன தேவை? காரா தேவை? பணம் தேவையா? எதுவும் தேவையா? உணவு ஆரோக்கியமா ஒரு தீர்க்காய்ச்சா வாழணும். அதானே முக்கியம். நீ காரை வச்சுக்கிட்டு, நீ கோடியை வச்சுக்கிட்டு, அதை வச்சுக்கிட்டு இறந்து போயிட்டுனா அது என்னையா பிரயோஜனம் இருக்கு? அது அப்படியே போயிடும். ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்படின்னா நிம்மதியா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும், ஆரோக்கியமா வாழணும், தீர்க்காய்ச்சா வாழணும். அதுதான் ஆசீர்வாதம். நீ கார் வச்சிருக்கிறதோ, பங்களா வச்சிருக்கிறதோ, நீ அதை வச்சிருக்கிறத வச்சுக்கிட்டு உடனே சடக்குன்னு ஹார்ட் அட்டாக் போயிடுறாங்க. இப்போ நீங்களே நிறைய பேர் தெரியும். காலில் எந்திக்க ஃப்ரெண்டு ஒருத்தர் காலில் எந்திக்கிற அவுட்டு. அப்படின்னா இது வந்து சும்மா லேசா நினைக்காதீங்க தமிழக மக்களே. நீங்களா உங்களை மாத்திக்கிட்டாதான் நீங்க உங்க ஆயுஸ் வந்து கூடுதலா நீங்க வாழ முடியும்.
நீங்க மாத்த மாட்டாங்க, இல்ல நான் இப்படிதான் இருப்பேன்னா இவரு போனதுக்கு அப்புறம் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதுதான் நாங்க வந்து அறிவுரை வந்து கூறிக்கிட்டு இருக்கோம். உலகத்துல வாழ்றதே எதுக்கு? தீர்க்காயுசா வாழணும். அதுதானே ஆசீர்வாதம். எங்களால முடிஞ்சது நீங்களே மத்தவங்க சொல்லுங்க. நல்லா இருக்கணும். நீங்களே சொல்லுங்க. நான் 10 கார் வச்சிருக்கணும், 10 பில்டிங் வச்சிருக்கணும். அதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். எனக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது. அதான். நோய் நொடி இல்லாம ஆமா, சந்தோஷமா வாழணும். ஆமா, அது மட்டும்தான் என் ஆசை. ஆமா, ஏன்னா நான் படுத்திருந்தேன், ஆஸ்பத்திரியில 10 நாள் இருந்தேன், ஆமா, 5 நாள் இருந்தேன். ஆமா, இந்த வார்த்தை நான் இது வரைக்கும் சொன்னது இல்லைங்க. ஆமா, ஆமா. கண்டிப்பா. பாருங்க ஐயா, 60 இது வயசுல வரைக்கும் நான் நிக்கிறாரு. ஆஸ்பத்திரிக்கு போனது கிடையாது. ஆமா, மெடிசனும் சாப்பிட்டது கிடையாது. ஆமா, அது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. ஆமா. அதான் அதான் நல்லா சாப்பிடணும், நல்லா உழைக்கணும். சின்ன வயசுல ஆமா. இருந்து இப்படிதான் இருக்கேன். ஆமா. இதுதான் வந்து சாட்சி. நீங்க சும்மா ஒரு 60 வயசுலயோ, 40 வயசுலயோ, 30 வயசுலயோ போய் சேர்றதுனால என்ன இருக்கு? நீங்க என்னத்த சேர்த்து வச்சு என்னத்த பிறகு கொண்டு போக போறீங்க? என்ன இதுல என்னய்யா இருக்கு? ஒண்ணுமே இல்லையா? கோடி கோடியா சேர்த்து வச்சு கடைசியில என்ன கடைசி செத்ததுக்கு அப்புறம் ஒரு தினம் ஒரு 2 நாளைக்கு அப்பா அம்மா சாகும்போது ஐயோ இவ்வளவு சொத்தை விட்டுட்டு போறோமேங்கிற வருத்தம் மட்டும்தான் இருக்கும். ஆமா, சாகும்போது கூட நிம்மதி ஆமா. இருக்கு. அதனால நம்ம எதுக்கு வாழ்றோம்னா இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கணும். பிள்ளைங்களை நல்லபடியா வளர்க்கணும். ஆமா, எந்த சீக்கு செலவும் இல்லாம, பிள்ளைங்க ஆஸ்பத்திரி செலவு இல்லாம நிம்மதியா சந்தோஷமா வாழணும். நம்ம சந்ததிகள் இன்னும் மேல மேல நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க ஆமா, இதை செய்யுங்க. ஆமா. நம்ம எதுக்கு வாழ்றோம்னா நம்ம பிறர் நலனுக்காக தான் வாழணும். அப்படி எல்லாருமே வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லாருமே ஒரு ஆரோக்கியமாகவும் ஒரு ஆரோக்கியமான தமிழ் சமூகத்தை நம்ம வந்து உண்டு பண்ணலாம். ஆமா. ஆதலால் தமிழக மக்களே தயவு கூர்ந்து இந்த வான்கோழி கறியை சாப்பிடுங்கள். ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டு கொண்டு வாருங்கள். ஒரு தமிழகத்துக்கு ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். இந்த வான்கோழி இறைச்சிகளை தமிழகம் ஃபுல்லாக இனிமேல் வந்து பிராய்லர் கோழிக்கு பதிலாக இந்த வான்கோழி இறைச்சி தமிழகம் முழுவதும் சப்ளை செய்யப்பட வேண்டும். கண்டிப்பாக சப்ளை செய்யப்படும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். ஏனென்றால் இதனுடைய இறைச்சி தமிழக மக்கள் அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக கொடுக்க முடியும். பிடித்த உணவாகவும் இருக்கும். பிடித்த உணவு டேஸ்டாகவும் இருக்கும். 6 கிலோல 4 கிலோ கறி ஒருத்தர் 4 கிலோ கறி கொடுப்பாரு அப்படின்னா பாத்துக்கிடுங்க. தமிழ்நாட்டு ஃபுல்லா நம்ம சப்ளை பண்ணிடலாம். ஆனால் முதலமைச்சர் அவர்களே நீங்களும் கொஞ்சம் கவனத்தை கொண்டு வந்து ஒரு வான்கோழி இறைச்சிகளை வந்து தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வருவதற்கு நீங்க ஐயா ஒரு முயற்சி செய்யுங்கள். நன்றி.